ஒரு கோடியா? 1 கோடி ஃபாலோவர்ஸ் இருக்கா? ஒரு கோடி சப்ஸ்கிரைபர்ஸ் தப்பா சொல்லிட்டேன். 3 கோடி 3 கோடி 3 கோடிக்கு ஒரு வீடு கட்டியிருக்காங்க. 3 crores மேம். இல்ல, அப்படிலாம் இல்ல. SS Music proudly presents Superwoman Awards 2025. Title sponsors GT Holidays, South India's #1 travel brand. Powered by Mad Rabbit, Noise and Brains and Sasta Productions presents Rock on Harris live in concert Coimbatore. Book your tickets at District App. Business operator Legendary Network Private Limited. நான் இந்த அளவுக்கு வந்து கேமரா முன்னாடி இருக்கிறேன்னா இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் இருந்து எடுக்கிறது, பேசுறது, கூட இருந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணுறது. ஸோ ஒரு சில டைம் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துன்னா இது வேண்டாம், ஸோ நான் டல்லாக இருந்தேன்னா இல்லை நம்ம வந்து பண்ணலாம், உன்னால் முடியும்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணி இவ்வளோ நாள் கூட இப்போ இந்த அளவுக்கு சக்ஸஸ்னால் அது இவர் இல்லாமலாம் கிடையாது. எங்களுக்கு மேரேஜ் ஆன ஒரு 3 monthsலேயே வந்து சங்கீதாவோட பிரதர் இறந்து போயிட்டாரு. அந்த இறந்து போனதில் அவங்க ஃபேமிலி, அவங்க அம்மா, அவங்க சங்கீதா 2 பேருமே வந்து ஒரு 1 yearக்கு அப்படியே ஸ்டக் ஆகிட்டாங்க. எந்த ஒரு இதுவுமே இல்லை. எங்கள் அண்ணன் இறக்கும்போது அவருக்கு ஒரு 30 வயசு. அப்போது அந்த 30 வருஷம் நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். அண்ணன் தங்கச்சி பாசனா சும்மா இல்லை இல்லையா? ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். அது சடனாக இல்லைன்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தது, டிப்ரெஷனில் இருந்தோம். இப்போ ஏதாவது சொல்லணும் அவர்கிட்டனா என்ன சொல்வீங்க? ஆக்சுவலி எனக்கு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா என் அண்ணன் மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேட்டப் பண்ணுறது எல்லாமே பண்ணுறது. ஸோ இப்போ ஜஷிதா வந்து எங்கள் லைஃப்பில் இப்போ எங்கள் அண்ணன் இல்லாதப்போ நாங்கள் எந்த அளவுக்கு சோகமாக எங்கள் ஃபேமிலியே ஃபீல் பண்ணுமோ, என் பொண்ணு பிறந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலி அது அப்படியே வந்து டோட்டல் டபுள் சந்தோஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. கிராமத்துலேருந்து மூஞ்சி பட்டிக்காடு வில்லேஜ் மூஞ்சிக்கு இந்த கிச்சனு இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கும் நம்ம வீடு நம்ம எப்படி இருக்கிறோன்றது வந்து ஃபேஸுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நம்ம வந்து எப்படி இருக்க போகிறோன்றது நம்ம வந்து கோலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது தகுந்த மாதிரி அச்சீவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். இந்த அவார்ட் வந்து நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும். அது வந்து நீங்க பிரசன்டரா இருக்கும்போது எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அவார்ட் கொடுக்க போறோம், ஒரு ரெகக்னிஷன் நடக்க போகுது அப்படின்றதுல அஸ் அ பிரசன்டரா எவ்வளவு ஹாப்பி? ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஐ மீன் எனக்கு தெரியல இஃப் ஐ எம் அவ்வளோ வளர்ந்துட்டேனா அப்படின்னு எனக்கு தெரியாது. பட் தென் அகெயின் இந்த ஒரு ஹானர் எனக்கு கிடைச்சதுக்கு ஐ எம் வெரி ஹாப்பி. எனக்கு ஒரு விஷயம் கேட்கணும். என்னன்னா இப்போ வந்து உமன் எம்பவர்மெண்ட் நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம வந்து உடைச்சு வெளியே வரணும், சாதிக்கணும் அப்படின்னு. பட் ஸ்டில் ஒன்ஸ் அகெயின் ஹேட்டர்ஸ் ஆர் தே ஆர் டூயிங் சம் ஷிட். அந்த மாதிரி இருக்கும்போது அதை எப்படி வந்து எதிர்கொள்ளணும், எப்படி அதை உடைச்சிட்டு வெளியே வரணும்? ஐ கெஸ் நம்ம எல்லாருமே ஹியூமன் பீயிங்ஸ் தானே, யாருமே ரோபோட்ஸ் கிடையாது. இட்ஸ் டிஃபிகல்ட். ஐ கெஸ் நம்ம எல்லாருமே வந்து அந்த ஒரு ஃபேஸை கோ த்ரூ பண்ணாதான் வி வில் நோ ஹவு டு ஃபேஸ் இட்ஸ். அது ஒரு இண்டிவிஜுவலுக்கு இட் இஸ் டிஃப்ரெண்ட். தேர் இஸ் நோ பேட்டர்ன் ஆர் ஒரு 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 பேட்டர்ன் இல்லை யூஸ்வலாக இப்படி பண்ணால் அது கோ த்ரூ பண்ணிடலாம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஒரு இண்டிவிஜுவலுக்கும் அது மாறும். ஸோ ஐ கெஸ் இதெல்லாம் கோ த்ரூ பண்ணாமல் யாருமே வந்து சாதிச்சதா இல்லை. அது போக போக அப்படியே புரிஞ்சுப்பாங்க, தாண்டி வந்துருவாங்க. சூப்பர். ஸோ த இன்ஸ்பிரேஷனல் ஐகான் அவார்ட் யாருக்கு போக போகுது அப்படின்றத பார்க்கறதுக்கு கேன் வி ஹேவ் த ஏவி ப்ளீஸ்? சாதனை பெண் சங்கீதா அவர்களுக்கு டிஜிட்டலின் இன்ஸ்பிரேஷனல் ஐகான் என்ற விருதினை கொடுத்து கௌரவிப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறது SS மியூசிக். Sangeeta, the inspirational icon of Digital 2025. இன்னொருத்தரும் மேடையில இருந்தா நல்லா இருக்கும் இல்லையா? அவரை நீங்களே கூப்பிட்டுறீங்களா? பேபி வா. பேபி வாங்க பேபி. இப்படி ஒரு மேடை, இந்த மாதிரி கைத்தட்டல், இதெல்லாம் வந்து பார்க்கும்போது எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு அவார்டு இது எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அதுவும் இன்ஸ்பிரேஷனல் அவார்டுன்னு சொல்லி இருக்கும்போது இந்த அவார்டே எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனலாக இருக்குது. ஏன்னா என்ன மாதிரி எல்லோரும் ஒரு வில்லேஜ்லேருந்து வந்தவங்க, ஸோ ஜெயிக்க முடியும், நம்ம என்ன ஒரு கோல் நம்ம நினச்சிருக்கோமோ அதை என்ன நம்ம செய்யணும்னு ஆசைப்படுறோமோ அது தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தால் அதுக்கு அங்கீகாரம் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. சூப்பர். ஸோ இப்போ உங்கள் பேபி கிட்ட ஒன்றே மட்டும் கேட்டுக்கிறோம். பேபி சார் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ மேம் எவ்வளோ இன்ஸ்பைரிங்காக உங்களுக்கு இருந்திருக்காங்க? இல்லை, அவங்களுக்கு வந்து இந்த அவார்டு வந்து கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய அவார்டு தான். ஏன்னா வந்து மொத்த இந்த லெவலுக்கு நாங்கள் வந்திருக்கோன்னா எல்லா இதுவுமே அவங்க தான்.
ஒர்க்கில் இருந்து எல்லாமே அவங்க தான் பார்ப்பாங்க. அதனால அவங்களுக்கு ஏற்ற அவார்டு தான். அதுக்கப்புறம் சொல்றதுக்கு பயங்கரமான உங்க பேபி சப்போர்ட் எவ்வளவு இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பண்றதுல? ஃபுல்லாகவே இவர் தான் சப்போர்ட் பண்ணுவார். ஆக்சுவலி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு பிளான் பண்ணி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதே இவரால் தான். ஸோ அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு ஃபுல்லாகவே நான் இந்த அளவுக்கு வந்து கேமரா முன்னாடி இருக்கிறேன்னா இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் இருந்து எடுக்கிறது, பேசுறது, கூட இருந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணுறது. ஸோ ஒரு சில டைம் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துன்னா இது வேண்டாம், ஸோ நான் டல்லாக இருந்தேன்னா இல்லை நம்ம வந்து பண்ணலாம், உன்னால் முடியும்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணி இவ்வளோ நாள் கூட இப்போ இந்த அளவுக்கு சக்ஸஸ்னால் அது இவர் இல்லாமலாம் கிடையாது. வாவுங்க. இப்போவே பேசும்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கு இல்லையா. ஆக்சுவலி நாங்கள் இப்படி தான் காலேஜ்லேருந்தே ஒரு ஸ்டேஜ் ஏறினா ஒரு பயத்தில் இருந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட கேட்டாங்க யூடியூப் சேனல்லாம் வச்சுருக்கும்போது, நீங்களாம் இந்த அளவுக்கு பேசுவோம் நான் எதிர்பார்க்கவே இல்லை, இந்த அளவுக்கு சூப்பராக பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தாங்க. ஆஃப்டர் யூடியூப்களை நான் ரீச் ஆன பிறகு பார்க்கும்போதெல்லாம் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது எல்லாத்துக்குமே பேபி காரணம். இன்ஸ்டாகிராமில் ஃபேஸை மறைச்சு ஃபோட்டோ போட்டாலும் ஏன் போட்டேன்னு கத்துற டாக்ஸிக் பாய் ஃப்ரெண்ட் நடுவில் நீ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுமா மாதரே அப்படின்னு நீ வெளியே வான்னு கதவை தட்டி கூப்பிட்ட நம்ம பேபிக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துருங்க. எஸ் ப்ரோ, எப்படி ப்ரோ அந்த பிகில் விஜய் மாதிரி கதவை தட்டி வெளியே வா யூடியூப் சேனல் ஆரம்பி அப்படின்னீங்களா? என்ன பண்ணீங்க? அப்படிலாம் இல்லை. இல்லை, மெயினாக எதுக்கு நாங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்க சொல்லியிருந்தோம் அப்படின்னா, எங்களுக்கு மேரேஜ் ஆன ஒரு 3 மந்த்ஸ்லேயே வந்து சங்கீதாவோட பிரதர் இறந்து போயிட்டாரு. அந்த இறந்து போனதில் அவங்க ஃபேமிலி, அவங்க அம்மாவும் அவங்க சங்கீதா 2 பேருமே வந்து ஒரு 1 இயருக்கு அப்படியே ஸ்டக் ஆகிட்டாங்க. எந்த ஒரு இதுவுமே இல்லை, ஒரு ஹாப்பியே இல்லை, லைஃபே ஒரு இதுவாக மாதிரி ஆயிடுச்சு. ரொம்பவும் சேடாக ஆகிட்டாங்க. அதனால சரி நமக்கு வந்து இவங்க வேலைக்கு தான் போயிட்டு இருந்தோம் 2 பேரும், இருந்தாலுமே டல்லாகவே இருந்தாங்க. சரி இவங்க வந்து நம்ம ஏதாவது கொஞ்சம் ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்க சொன்னேன். இப்போ அந்த யூடியூப் சேனலை தான் எங்களையுமே வந்து காப்பாற்றிருக்கு. ஏன்னா அந்த கொரோனாவில் வந்து 2 பேருக்குமே ஜாப் வந்து கேள்விக்குறியான டைமில் வந்து இந்த யூடியூப் சேனலால் தான் இப்போ நாங்கள் இந்த ஒரு நிலைமைக்கு வந்திருக்கோம். அது வந்து அவங்க இது சங்கீதாவோட அண்ணன் இறந்ததுனால தான் அந்த இது ரொம்ப சேட்ல இருந்து சோகமா இருந்தேன். அது ரொம்ப வந்து நம்மள எங்க அண்ணன் இறக்கும்போது அவருக்கு ஒரு 30 வயசு. அப்போ அந்த 30 வருஷம் நாங்க ரொம்ப ஹாப்பியா இருந்தோம். அண்ணன் தங்கச்சி பாசனா சும்மா இல்லை இல்லையா. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருந்தோம். அது சடனா இல்லைன்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருந்தது, டிப்ரெஷன்ல இருந்தோம். ஸோ அப்போ வந்து நம்ம கொஞ்சம் வந்து நம்ம மாறினா நல்லா இருக்குமே இருக்குன்றதுனால ஆரம்பிச்சோம். ஒரு குக்கிங் சேனல் தான் ஆரம்பிச்சோம். ஸோ அது அப்படியே போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறமா கப்பலை வந்து ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த டயத்துல உங்களுக்காக ஒரு இமேஜ் பின்னாடி இருக்கு, அதை பார்த்தா உங்களுக்கு இப்போ என்ன சொல்லணும்னு தோணுது? அவங்க அண்ணன் பார்த்தாலே அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ மேம், இப்போ உங்களுடைய அண்ணனுக்கு நீங்க மேபி இங்கேயோ இருப்பாரு, அவருடைய பிளெஸிங்ஸ் உங்களுக்கு இருக்கும், நீங்க இப்போ ஏதாவது சொல்லணும் அவர்கிட்டனா என்ன சொல்வீங்க? நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். இப்போ எங்கள் பாப்பா இருக்காங்க. எங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் குழந்தை பிறந்துச்சு. நிறைய பேர் எங்கள் அம்மா குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா பையன் பிறக்கணும், முரளி எங்கள் அண்ணனா பிறக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க. ஆக்சுவலி எனக்கு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா என் அண்ணன் மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேட்டப் பண்ணுறது எல்லாமே பண்ணுறது. ஸோ இப்போ ஜஷுதா வந்து எங்கள் லைஃப்பில் இப்போ எங்கள் அண்ணன் இல்லாதப்போ நாங்கள் எந்த அளவுக்கு சோகமாக எங்கள் ஃபேமிலியே ஃபீல் பண்ணமோ, என் பொண்ணு பிறந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலி அது அப்படியே வந்து டோட்டல் டபுள் சந்தோஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. இப்போ கூட சொல்லியிருந்தாங்க, பையன் பிறந்திருந்தா கூட இவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்க மாட்டோமா நான் தெரியல. பட் பொண்ணு பிறந்தது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. முரளி மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ணா இப்போ இல்லை அப்படிங்கிற வருத்தம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு மனதுக்கு வேதனையாக இருக்கு? ரொம்ப கஷ்டமாக தான் இருக்காது. ஸோ எங்கள் அண்ணன் இருந்திருந்தா இன்னுமே வந்து ஜாலியாக இன்னும் நல்லா இருந்திருப்போம் நாங்கள். இப்போ ஓகே, எங்கள் அம்மா அப்பா வந்து ஜாலியாக எங்களால் எங்களை பார்த்து இப்போ எங்கள் அம்மாவும் இங்கே இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் இருக்கிறத பார்த்து எங்கள் அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கொஞ்சம் வந்து லைட்டாக எமோஷனல் மூமெண்ட்டுக்கு வந்து நம்ம போயிட்டோம். மேம், இப்போ ஒரு பயங்கர ஃபன் மூமெண்ட் வந்து நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய விஷயம் பண்ணிருக்காங்க, அதை பத்தி என்னன்னு என்ன பேசுவோம். பண்ணியிருக்காங்க அப்படி? 1 கோடி. ஆமா, என்ன 1 கோடி. 1 கோடி ஃபாலோவர்ஸ் இருக்கா? 1 கோடி சப்ஸ்கிரைபர்ஸ்? தப்பா சொல்லிட்டேன். 3 கோடி. 3 கோடி? ஆமா, 3 கோடிக்கு ஒரு வீடு கட்டி இருக்காங்களாங்க. 3 crores மேம். அப்படிலாம் இல்ல, 3 கோடிலாம் இல்ல, கம்மியா தான். மொத்தம் 60 lakhs தான் எங்களோட வீட்டோட பட்ஜெட். 60 lakhs கம்மி இல்ல, ஜஸ்ட் கம்மி தான். ஒரு 60 lakhsக்கு ஒரு இல்ல, எல்லாரும் பக்கத்துல 60 lakhs வைக்கும்போது அது கம்மி தானே. ஆக்சுவலா நாங்க பட்ஜெட் பண்ணது 35 lakhs தான், அது 60 lakhs கொண்டு வந்துருச்சு. அப்ப வீடு ஆனா நாங்க எதிர்பார்த்த மாதிரி அமைஞ்சிச்சு. யூடியூப் ரெவென்யூ மட்டும் இது இல்ல யூடியூப் ரெவென்யூ இருக்கு. ஆமா, யூடியூப் ரெவென்யூ 6 அப்படி வந்ததுன்னா இன்னும் சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா எல்லாமே இங்க இருந்து அர்ச்சனாக்காங்கன்னு சொல்றாங்க, எனக்கு 5 crores தான் வருது, அவங்களுக்கு மட்டும் எப்படி 6 crores னு சொல்றீங்க?
ஓகே. ஸோ இந்த டைம்ல வந்து ஓகே ஒரு பக்கம் ஹாப்பியா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, நாங்களாம் பயங்கர ஹாப்பி. இந்த மாதிரி நீங்க வீடு கட்டினது இதெல்லாம் பார்க்குறப்ப சுத்தி இருக்க யாரோ ஒரு நெகட்டிவிட்டி போடுவாங்களே, வீட்டில் ஒரு கல் விட்டு எடிவாங்க, அது மாதிரி ஏதாவது அவங்க பேசுறப்ப எப்படி நிறைய இருக்கும்? இருந்திருக்கு. ஆக்சுவலி நான் வீடு ஹோம் டூர்லாம் கூட போட்டிருந்தேன். ஸோ நான் ஆல்ரெடி என் வீடியோலேயே கூட சொல்லியிருந்தேன், கிராமத்துலேருந்து உன் மூஞ்சி பட்டிக்காடு, வில்லேஜ் மூஞ்சிக்கு இந்த கிச்சனு இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கும் நம்ம வீடு நம்ம எப்படி இருக்கிறோன்றது வந்து ஃபேஸுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நம்ம வந்து எப்படி இருக்க போகிறோன்றது நம்ம வந்து கோலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது தகுந்த மாதிரி அச்சீவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். இந்த கியூட் கப்புள் இந்த ஸ்மைலோட அப்படியே கட் பண்ணி எல்இடி. அந்த பொண்ணுக்கு உன்னைய பிடிக்கல போல் இருக்க, வா அவங்க அடிச்சு வர ட்ரக்ல இருந்து ஓடி போயிருவான். கல்யாணம் முடிஞ்சு போச்சா? Many months later. இப்படி ஒரு ட்விஸ்ட் கேவி ஆனந்த் படத்துல கூட நாங்க பார்த்தது கிடையாது. அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட். டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் வீடியோல என்ன அப்படி முறைச்சுக்கிறீங்க ரெண்டு பேரும்? ஆமா, நீங்க பொண்ணு பிடிக்காதுன்னு சொன்னீங்களாமே, அப்படியா? பிடிக்காது சொல்ல, பேரை கேட்டே பிடிக்கலன்னுட்டாரு. வேற கேட்டே பிடிக்கல. என்ன சங்கீதா அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதா என்னங்க குறை? நீங்க என்ன பேர்ல சங்கீதா எதிர்பார்த்தீங்க? சைமன் நினைச்சிருப்பாரு ஒரு. இல்லங்க, என்ன பேர் நீங்க எதிர்பார்த்தீங்க அப்ப? இல்ல அப்படிலாம் இல்ல, எல்லாம் கலாய்ப்பாங்க, சங்கூதர வயசுல சங்கீதான்ற மாதிரி சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஒரு கவுண்டமணி ஜோக்கு ஒரு குடும்பத்துக்குள்ள எவ்வளவு பெரிய கலவரத்தை உண்டாக்கி இருக்கு. இந்த நேரத்துல உங்களுக்கு சங்கீதா பேர் தானே பிடிக்கல, இப்ப பிடிச்சிருக்கா? பொண்ணு பார்க்க கூட்டு போயிட்டாங்க. அப்போ அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு போய் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். நல்லா ஒரு ரெட் கலர் ட்ரெஸ்ஸு போட்டு, அப்போ ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஃபோட்டோவில் காட்டினதுக்கும் நேரில் பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணாங்க, அதனால ரொம்ப பிடிச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பருங்க. எங்க சங்கீதா ஐ லவ் யூன்னு சொல்லுங்க திரும்பி பார்த்து. அந்த பேர் அழுத்தமா இருக்கணும். சங்கீதா ஐ லவ் யூ. ஓகே டன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் போடுங்க, என்டர்டைன் பண்ணிட்டே இருங்க மக்களை. எஸ், தேங்க்யூ ஸோ மச். நன்றி. SS Music proudly presents Superwoman Awards 2025. Title sponsors GT Holidays, South India's #1 travel brand. Powered by Mad Rabbit, Noise and Grains and Sasta Productions presents Rock on Harris live in concert Coimbatore. Book your tickets at District App. Business operator Legendary Network Private Limited.